ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ். திரு மோடி தமிழ்நாடு வந்தபோது பன்னீர்செல்வம் அவரை சந்திச்சு என்ன பின்னணி எதுக்கு மனு எல்லாம் கொடுத்தாரு? பன்னீர்செல்வம் சந்தித்தது என்னன்னா, ஏற்கனவே அவர்கள் கடந்த 2 வாரமா ஒரு யுத்தம் நடந்துட்டு இருக்குது. அந்த யுத்தத்தில் என்னன்னா ஓபிஎஸ் சொல்லிருக்காரு, நான் வாயை திறந்தால் நீங்க ஜெயிலுக்கு போயிருவீங்கன்னு. ஆனால் இன்னைக்கு திமுக என்னன்னா, எடப்பாடி அனுகவும் திமுகவும் ஒருங்கிணைந்து ரகசியமாக உடன்பாடு வைத்துள்ளார்கள். இந்த உடன்பாடு ரகசியத்தை உடைக்க வேண்டுமானால் எடப்பாடியினுடைய அமைச்சரில் நடந்த ஊழல்களை வெளிச்சத்தில் வர வேண்டும். எடப்பாடி பழனிசாமி கைது செய்ய முடியாவிட்டாலும் இது சம்பந்தமான இப்படி இந்த பணத்தை முறையீடு செய்துள்ளார்களா என்று விசாரணையாக பண்ணுவார்களா? இபிஎஸ் ஓபிஎஸ் போட்டு கொடுத்துருக்காரு. திரு மோடி முதலே தெரிஞ்சிருக்கு, மத்திய அரசு முதலே தெரிஞ்சிருக்கு எடப்பாடி என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு. உங்களுக்கு ஒரு நடவடிக்கை என்பது எல்லாமே ஃபைலிங் வச்சிருப்பாங்க. ஒரு மாநிலத்தில் இன்டெலிஜென்ஸ் எப்படியோ அதுபோல் மத்தியில் ஐபி இருக்குது. ஐபி மூலமாக உளவுத்துறை மூலம் எல்லா தகவலும் எடுப்பாங்க. ஆனால் சில நேரங்களில் தூங்குவது போல் நடித்து கொண்டிருக்கணும். அது அரசியல். மோடி தூங்காம நடிச்சிட்டு இருக்காரு சார். ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா அம்மையார் மூவரும் கண்டிப்பாக ஒருங்கிணைந்து வரக்கூடிய பார்லிமெண்ட் தேர்தலில் சந்திப்பார்கள். அந்த மூவரும் ஒருங்கிணைவது பாஜகவுடைய தலைமையில் தான் நிர்வாகம் அவங்க அந்த தேர்தலை சந்திப்பாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. வணக்கம். ஆகாயம் தமிழ் நேயர்களே, பிரதமர் மோடியை பன்னீர்செல்வம் எதற்காக சந்தித்தார், பின்னணி என்ன, இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு எஸ் ராமன் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு ராமன். வணக்கம். திரு மோடி தமிழ்நாடு வந்தபோது திரு பன்னீர்செல்வம் அவரை சந்திச்சார். என்ன பின்னணி, எதுக்காக சந்திச்சாரு? ஏதோ மனு எல்லாம் கொடுத்தாரு. என்ன காரணம் இருக்கும்? மனு சந்திக்கிறதுக்குள்ள என்ன விஷயம்னா, எம்ஜிஆர் அவர்கள் ஒரு படத்தில் பாடுவார், பொன்பொருளை கண்டவுடன் வந்த வெளியும் மறந்துக்கிட்டு கண்மூடி போகிறவர் போகட்டுமே, உன் மனதை நான் அறிவேன், என் மனதை நீ அறிவேன் என்ற பாடல் வரிய போல கடந்த ஜெயலலிதா அம்மா காலமான பிறகு 2016க்கு பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஓபிஎஸ் இபிஎஸும் ஒரு ஆட்சி அமைச்சாங்க. அதில் பாஜகவுடைய முயற்சியில் தான் ஓபிஎஸ் அவர்களை துணை முதலமைச்சராகி நிர்வாகத்தை கரெக்டாக கொண்டு போய் பண்ணாங்க. ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆன பிறகு எடப்பாடி அவருக்கு கொடுக்கக்கூடிய எந்த அப்ளிகேஷனும் எடப்பாடி அன்கோ செய்ததில்லை. எடப்பாடி ஆதரவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், எந்த அமைச்சர்களும் சரி, அந்த அமைச்சர்களை சார்ந்த அரசு செயலர்களும் சரி, யாருமே ஓபிஎஸ் ஆதரவாளர்களுக்கு எந்த விதமான ஹெல்ப்பும் அவங்க பண்ணல. ஹெல்ப்னா அப்ளிகேஷன், டெண்டர் விஷயங்கள், ட்ரான்ஸ்ஃபர் விஷயங்கள், ப்ரொமோஷன் விஷயங்கள் எதுவுமே இபிஎஸ் அனுபவம் அவங்க பண்ணல. ஓபிஎஸ் பேச்சை கேட்கறது இல்லை. ஓபிஎஸ் பேச்சும் கேட்கறது கிடையாது. ஓபிஎஸ்க்கு எந்த டெண்டர் விஷயம் கிடைக்கிறதும் கிடையாது. அப்போ என்ன ஆகுது, இவங்களை என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நிலைமை அரசியல்வாதிகளுக்கும் ஆட்சியில் இருக்கிறவங்க டெண்டர் தானே முக்கியம். ஆமாம், அவங்களுக்கு அது இல்லாமல் தான் எதுக்கு 1967 இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் திராவிட கட்சியுடைய மிகப்பெரிய செல்வம் சீமான்களும் சீமாட்டிகளும் வெளிநாட்டில் பாலித்தீவிலிருந்து இந்தியாவில் பல்வேறு தொழில் நிறுவனங்கள் பிரிக்கிக் கொள்வதற்களும் நாட்டார்களா கலைப்பறிச்சார்களா மஞ்சள் எடுத்து கொடுத்தார்களா? தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவுமே இல்லையா? எல்லாம் இந்த தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி ஓட்டு வங்கிகளை வாங்கி அதன் மூலம் ஆட்சி அமைத்து கொள்ளையடித்த பணம் தானே இவர்களுக்கு. வேறு என்ன வழி? இவங்கெல்லாம் செங்கலவேரன் அறக்கட்டளை போல் கல்வி சீமான்களா, இல்லது பச்சைமுத்து முதலியார் போன்ற பெரிய சீமான்களா, கல்வி அம்மான்களா? ஒன்றுமே இல்லை. எல்லாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் திராவிட கட்சியில் பிறகு சாராயமும் கல்வியும் மருத்துவ கல்லூரிகளையும் திறந்து வைத்து தான் அவர்கள் கொள்ளையடித்த பணம் தான். ஆகவே பன்னீர்செல்வம் எதுக்காக சந்திச்சார்? பன்னீர்செல்வம் சந்தித்தது என்னன்னா, ஏற்கனவே அவர்கள் கடந்த 2 வாரமாக ஒரு யுத்தம் நடந்துட்டு இருக்குது. அந்த யுத்தத்தில் என்னென்னா ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு, நான் வாயை திறந்தால் நீங்கள் ஜெயிலுக்கு போயிருவீங்கன்னு. அப்போ இபிஎஸ் என்ன பதில் சொல்லுவார், நானும் திறந்தால் நீ உள்ளே போவா என்ன இவ்வளோ ஆர்குமெண்ட் வாடுது. ஆகவே இதில் இந்த ரெண்டுலேயும் என்ன விஷயம்னா, இவர்களுடைய யுத்தம் கொள்கைக்கான யுத்தம் அல்ல. நீங்கள் ஏற்கனவே முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் 3 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு. ஆனால் நன்றியோடு இருந்தார். பரதன் எப்படி ராமரின் செருப்பை வைத்து நிர்வாகம் செய்தாரோ அதே போல் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மையார் ஒவ்வொரு சோதனையான காலகட்டத்திலும் அதை என்முகத்துடன் முதலமைச்சர் பதவியில் இருந்து திரும்ப அந்த அம்மா கேட்கும்போது பதவியை கொடுத்தாரு. நன்றியா இருந்தார் ஓபிஎஸ். ஓபிஎஸ் ஜெயலலிதா அம்மாவுக்கு நன்றியா இருந்தார். சரி, 3 தடவை சசிகலா அவங்க இருந்தபோது முதலமைச்சரான போது அவங்களே தானே பறிக்க இல்லை. அங்கே நிலைப்பாடு என்னன்னா, அவங்களுக்குள்ள நிர்வாகத்தில், அதாவது அதிகாரம் யார், ஆட்சியில் இருப்பது யார், அரசியல் இருப்பது யார் என்ற நிலைப்பாடு வரும்போது சசிகலா அம்மையார் சரி இவர் முதலமைச்சராக இருக்கிறாரு, அப்போ நமக்கு ஆட்சியில் என்ன நிலைப்பாடு போது அதில் உள்ள ஈகோ பிரச்சனை, அதில் உள்ள சில விஷயங்களுக்காக தான் அவர் தர்ம யுத்தம் நடத்துகிறார் ஓபிஎஸ். சரி, இப்போ எனதுக்காக பேசணும். இப்போ அநேகமாக தேர்தல் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிற 3 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது. இந்த சமயத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ஓபிஎஸ் சொல்கிறார், அவர் வாய் திறந்தா இபிஎஸ் ஜெயிலுக்கு போயிடுவார், இபிஎஸ் சொல்கிறார் ஓபிஎஸ் ஜெயிலுக்கு போயிடுவார்னு. இந்த மனுவில் என்ன இருக்குது? ஜெயிலுக்கு போகிறது. இந்த மனுவினுடைய தன்மை என்னவென்றால், கடந்த ஜெயலலிதா அம்மையார் காலமான பிறகு
எடப்பாடி பழனிசாமி தலைமையில் உள்ள அமைச்சரவைகள் என்னென்ன ஊழல் செய்தார்கள், மத்திய அரசு நிதிகளை வாங்கி எப்படிலாம் கையாளல் செய்தார்கள், அதனுடைய அந்த ஒவ்வொரு அமைச்சர்களுடைய ஒப்பந்ததாரர்கள் பினாமிகள் யார், எங்கெங்கு சொத்துக்களை பதுக்கி உள்ளனர்கள், எங்கெங்கு சொத்துக்களை வாங்கி உள்ளனர், கண்டெய்னர்கள் போன பணம் எல்லாம் எங்கு சென்றது என்ற மொத்தமாக ஒரு கெஜெட் மாதிரி இது பண்ணி அண்ணாமலை அவர்கள் ஆளுநரிடம் எப்படி திமுக ஃபைல் கொடுத்தாரோ, செகண்ட் பார்ட்டில் ரெங்குப்பட்டியில் வச்சு எப்படி கொடுத்தாரோ, அதே போல் அது வந்து ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியினுடைய அமைச்சரவை இருந்தபோது செய்த மொத்த தரிகன தத்தங்களும் மொத்தமாக கொடுத்துருக்காங்க. எடப்பாடி ஃபைல ஓபிஎஸ் கொடுத்தாங்க. எடப்பாடி ஃபைல், ஆமாம், காஷ்மீர் ஃபைல் மாதிரி ஓபி திமுகவுடைய ஊழல் பட்டியலை எப்படி அண்ணாமலை அவர்கள் ஆளுநரிடம் பார்ட் 1 பார்ட் 2 கொடுத்தாரோ அதே மாதிரி எடப்பாடி அன்கோனுடைய மொத்த ஃபைலும் பிரதமரிடம் கொடுத்துள்ளார். ஆனால் இதில் எடப்பாடி மட்டும் மாட்ட மாட்டாரு. தப்பு இல்லையே சார். உங்களுக்கு அதாவது என்னென்னா 75% சாப்பிட்டது இவங்க தான், எடப்பாடி அன்கோ தான். 25% ஓபிஎஸ் அன்கோ சாப்பிட்டுருக்கிறாங்க. இப்போ இந்த பிரச்சனை என்னென்னா, இப்போ வந்து நீதிமன்றம் சொல்லியாச்சு, இரட்டையிலும் எனக்கு வந்தாச்சு, பொதுச்செயலாளர் எனக்கு வந்தாச்சு, நீங்கள் எதுவுமே இல்லை என்று நிலைப்படும் போது ஒரு மனிதனுக்கு எப்போ பிரச்சனை வரும்னா, ஒரு கடைசி வரைக்கும் போராடிட்டே இருப்பாங்க. நீதிமன்றமும் ஓபிஎஸ்க்கு சாதகமாக எந்த தீர்ப்புன்னு சொல்லலை. அப்படி இருக்கும்போது இனிமேல் உன்னால் தயவு எனக்கு என்ன, உன்னால் ஆக வேண்டிய எதுவுமே எனக்கு கிடையாது, ஆகவே உன்னை நான் ஒழிச்சாதான் நான் நிற்க முடியும் என்பது இது சாதாரண ஒரு குடும்பத்தில் நடக்கிற விஷயம்தான். அதே போல் அரசியலில் வந்து என்னென்னா, கட்டிக்காத்து எம்ஜிஆர் வழியில் ஜெயலலிதா வந்து அதன் மூலமாக நிறைப்படுத்த கட்சி இன்னைக்கு வந்து குரங்கு கையில் பூமாலை கொடுத்தது போல் நிர்வாகம் ஆகிவிட்டது. அந்த நிலைப்பாடில் எடப்பாடியுடைய பழனிசாமியுடைய மொத்த நிர்வாக குளறுபடிகளும் இவர் என்னென்ன ஊழல் செய்தார், என்னென்ன பண்ணார், ஏன்னா எல்லா அமைச்சருக்குமே ஒப்பந்தர்களும் பினாமி என்னென்ன பண்ணார் ஏற்கனவே எல்லாமே இருக்குது. அந்த டாக்குமெண்ட்டை பிரதமர்கிட்ட கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த டாக்குமெண்ட் கொடுத்தாலும் கூட அதில் அவருக்கு என்ன லாபம் சொல்லுங்கள்? ஓபிஎஸ் இபிஎஸ் பற்றின புகார் பட்டியல் கொடுத்துருக்காரு, ஊழல் பட்டியல் நீங்கள் சொல்கிறீங்க, இதில் ஓபிஎஸ்க்கு என்ன லாபம்? சரிங்க, இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்குது தமிழ்நாட்டில். லஞ்ச ஒழிப்பு ஒரு மாதிரி லஞ்ச ஒழிப்புத்துறை யாரை போய் பிடிக்கிறாங்க? லஞ்சம் வாங்கல தான் பிடிக்கிறாங்க. எப்படி பிடிக்கிறாங்க? தொடர்ந்து அந்த அதிகாரி மீது தொடர்ந்து புகார் வரும்போது கண்காணிப்போது அவங்க பாதிக்கப்பட்டவங்க இந்த மாதிரி பணம் கேட்குறாங்க, நான் கொடுக்க போகிறேன்னு சொல்லும்போது லஞ்ச ஒழிப்புத்துறை பொறி வச்சு பிடிக்கிறாங்க. அந்த பொறி வச்சு பிடிக்கும்போது லஞ்சம் வாங்கும்போது பிடித்தால் கைது, வச்சிருக்கும் போது அவங்க கையில் வச்சிருந்து அதுக்கான வச்சுன்னா அது ஒரு வழக்கு போடுவாங்க. ஆகவே எடப்பாடி பழனிசாமியை கைது செய்ய முடியாவிட்டாலும் இது சம்பந்தமான இப்படி இந்த பணத்தை முறையீடு செய்துள்ளார்களா என்று விசாரணையாவது பண்ணுவார்களா? இபிஎஸ் ஓபிஎஸ் போட்டு கொடுத்துருக்காரு. அப்போ விசாரணை பண்ணுவாங்கல்ல எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவையில். அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய சூழ்நிலை என்னன்னா, 2016 எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவையில் வந்தபோது தான் தமிழகத்தினுடைய நிர்வாகம் டோட்டலாகவே அரசு இயந்திரங்கள் துரிப்பிடிப்பதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அன்கோதான். காரணம் என்ன? உள்ளாட்சித்துறையில் நீங்கள் பாருங்கள், கடந்த காலத்தில் வேலுமணி அவர்கள் மந்திரியாக இருந்தாங்க, தங்கமணி அவர்கள் மந்திரியாக இருந்தாங்க, கே.சி. வீரமணி மந்திரியாக இருந்தாங்க, அத்தனை பேரும் ஊழலில் சிக்கிட்டு இருக்கிறாங்க. விஜயபாஸ்கர் ஹெல்த் மினிஸ்டர் இருக்கிறாங்க. ஆனால் இதையெல்லாம் காட்டி இந்த ஊழல்வாதிகளை மேற்கோள் காட்டி தான் திமுக அங்கே ஆட்சிக்கு வந்தது. ஆனால் இன்னைக்கு திமுக என்னென்னா, எடப்பாடி அன்கோவும் திமுகவும் ஒருங்கிணைந்து ரகசியமாக உடன்பாடு வைத்துள்ளார்கள். அந்த உடன்பாட்டிற்கு உடைக்க வேண்டுமா, இந்த உடன்பாடு உடைக்க வேண்டுமானால் எடப்பாடியினுடைய அமைச்சரில் நடந்த ஊழல்களை வெளிச்சத்தில் வர வேண்டும். அந்த வெளிச்சத்தில் வருவதற்காக ஓபிஎஸ் வந்து என்னென்ன பண்ணியிருக்காரு கொடுத்துருக்காரு. ஓபிஎஸ் சொல்லாட்டியும் மத்திய அரசுக்கு மோடி அரசுக்கு தெரியும்ல எடப்பாடி என்ன பண்ணியிருப்பார், இவர் சொல்லி தானே தெரியணும் சார். ஒரு என்னதான் இருந்தாலும் கூட்டத்தில் உள்ளவன் கொலையாக முந்திரிங்க நிறைய சுற்றிவா கொள்ளை அடிப்பவன் எங்கே இருக்கிறான், கூட்டத்தில் இருக்கிறான் கண்டுபிடின்னு கிராமத்தில் ஒரு கண்டு விளையாட்டு பாட்டு இருக்குது, ஒரு வரி பழமொழி உண்டு, விளையாட்டு உண்டு. அதே போல் கூட்டத்தில் தான் சொல்லியிருக்கேன்ப்பா, வெளியில் ஒரு திமுக போய் சொல்லலையே, ஐயா ஒரு ஊழல் பண்ணிக்கிறான்னு சொல்லலையே. அதிமுகவில் உள்ள ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து ஓபிஎஸ் புகார் கொடுத்துருக்காரு என்றால் அப்போ அர்த்தம் என்ன? கூட்டத்தில் உள்ளவங்களே காட்டி கொடுத்துட்டாப்பா. இது வந்து திரு மோடி முதலே தெரிஞ்சிருக்குமே, மத்திய அரசுக்கு முதலே தெரிஞ்சிருக்கும் எடப்பாடி என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு. தெரியும் சார். அவங்களுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை வரணும்ல. உங்களுக்கு ஒரு நடவடிக்கை என்பது எல்லாமே ஃபைலிங் வச்சுருப்பாங்க. ஒரு மாநிலத்தில் வந்து இன்டெலிஜென்ஸ் எப்படியோ அதுபோல் மத்தியில் ஐபி இருக்குது, ஐபி மூலமாக உளவுத்துறை மூலம் எல்லா தகவலும் எடுப்பாங்க. ஆனால் சில நேரங்களில் தூங்குவது போல் நடித்து கொண்டிருக்கணும் அரசு, அது அரசியல். யார் மத்திய அரசு தூங்குறவன் நடிச்சிட்டு இருக்கா? மோடி தூங்குறவன் நடிச்சிட்டு இருக்காரா? இல்லை சார், மத்திய அரசுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் அவர்கள் அப்பல, அதாவது கால நேரங்கள் வர வேண்டும். எடப்பாடி ஒன்றும் செய்ய போறது இல்லை, எலெக்ஷன் வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியாது சார். எலெக்ஷன் அப்பெல்லாம் நீங்க சொல்லாதீங்க சார். வந்து எடப்பாடி பிரதமரை சந்திக்கவில்லை, ஓபிஎஸ் பிரதமரை சந்தித்தார். ஏன்னா எடப்பாடி ஏன் சந்திக்கலைன்னா, நாங்கள் ஒரோ பிஜேபி இல்லைன்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. நாங்கள் வந்து பிஜேபி கூட கூட்டணி சேர்க்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அப்படிங்கும்போது அலையா வீட்டில் விருந்தாளி போனது போல் இனிமேல் எடப்பாடி அங்கே சந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் தென் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் முக்குலத்தோர் இனத்தின் ஓட்டு வேண்டுமென்றால் டிடிவி தினகரன் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், சசிகலா அம்மாவுடைய ஆதரவு தேவை இருக்கின்றது.
இருக்கின்றது. ஆனால் என்ன சொல்கிறாங்க, சோசியல் மீடியா என்ன சொல்லுது, எடப்பாடி டீம் என்ன சொல்கிறாங்க, இது எல்லாம் மூல காரணம் ஓபிஎஸ்ஐ கிண்டி விட்டது டிடிவி தினகரன் தான், அவர் இல்லை ஓபிஎஸ் செய்ய மாட்டார், ஏன்னா அவரும் கூட்டணி லிங்கில் தேன் எடுத்து அந்த அக்காமா இருப்பானா, அந்த மாதிரி நிலைப்பாடு பச்சை போட்டவன் சாப்பிடாம இருப்பானா, அல்லாமல் குறையுமா, கிள்ளாமல் வலிக்குமா, சொல்லாமல் தெரியுமா, எல்லாம் ஒரு நாடகம். இந்த நம்மளை மாட்டி விட்டதில் மெயின் ஸ்பைனல் கார்டு சகுனியாக செயல்பட்டது டிடிவி தினகரன் தான். ஆகவே டிடிவி தினகரன் மேலே தான் அவர்களுக்கு ஆத்திரத்தை கொப்பளிக்கிறாங்க. ஏன்னா மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்திலே ஓபிஎஸ் என்ன கொடுத்துருப்பார் என்ற நிலைப்பாடில் அது எடப்பாடி ஆதரவாளர்களும் எடப்பாடி ஆதரவு டீம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நிலைப்பாடு எல்லாமே டிடிவி தினகருடைய பின்புலம் தான் இதில் இருக்குது. ஸோ அந்த நிலைப்பாட்டில் வந்து அவன் பிஜேபி கூட நினைக்கிறேன் நாளைக்கு இந்த டிடிவி தினகரன் அவர்கள் ஓபிஎஸ் சசிகலா மேரை கூட்டணி வைத்து எடப்பாடி டீம் வராவிட்டாலும் தென் மாவட்டத்தில் முக்குளத்தின் வாக்குகளை பெற்று ஓரளவுக்கு நம்ம ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு பிஜேபி இருக்கும் என்ற நிலைப்பாடு உள்ளதுனால ஓபிஎஸ் சந்திச்சிருக்காரு. ஓபிஎஸ் சந்திக்கல எந்த தவறும் கிடையாது. ஆனால் குற்றவாளிகளை பொறுத்தவரையிலும் இன்று திமுக என்ன நிலைப்பாடு, இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத்திய அரசை தாக்கி பேசவில்லை. நாங்கள் கூட்டணி இல்லைன்னு சொல்கிறார். காரணம் என்ன, மடி நிறைய கணங்கள் இருக்கின்றது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கி இவ்வளோ மோசமான சாலைகளும் பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, உள்ளாட்சித்துறை இவ்வளோ திவாலாகி மூடக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியது இந்த எடப்பாடி ஆட்சியில் நடந்த ஆட்சி தான் காரணமே. ஆனால் இதை திமுக எல்லாமே தெரியாமல் இருக்கின்ற காரணம் என்னவென்றால், ஊர் ரெண்டு போட்ட கூத்தாட்டி கொண்டாட்டம் போல வரக்கூடிய பார்லிமெண்ட் தேர்தலில் அதிமுக 4ஆக பிரியும் போது திமுக கூட்டணி மொத்தமாக சிந்தாமல் சிதறாமல் மொத்தமாக நம்ம வெற்றி பெறலாம் என்ற நிலைப்பாடு தான் திமுகவுடைய நிலைப்பாடு. அந்த திமுக நிலைப்பாடு வந்து பாஜக இதெல்லாம் பார்த்து யோசித்து இன்னைக்கு வந்து கரெக்டாக ஓபிஎஸ் டெல்லி திருச்சியில் பிரதமர் வரும்போதும் காக்கா உட்கார பணம்பளம் வளர்ந்த கதை மாதிரி ஓபிஎஸ் கொடுத்த அந்த ஸ்டோரியினால், அந்த காப்பியினால், அந்த புகார் மனுவில், அந்த கோரிக்கை மண்ணால் எடப்பாடி டீம் வந்து கதிகலங்கி போய் நிற்குது. இப்போ ஓபிஎஸ் காட்டி கொடுத்தாரு அப்படிங்கிறதுனால எடப்பாடி டீம் கதி கலங்கியிருக்கு. கதி கலங்கும்ல கண்டிப்பாக சார். அந்த சார் எடப்பாடி என்ன செய்வார் சொல்லுங்க சார். எடப்பாடி என்ன செய்வார்னா, அவர் வந்து இன்னைக்கு பார்லிமெண்ட் தேர்தல் அறிவிக்கிறது வரைக்கும் பிஜேபியை பற்றி நோ கமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன சூழ்நிலை வரும்னா, இன்னைக்கு 5 மாநில தேர்தலில் 3 மாநிலம் சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், ராஜஸ்தானில் பிஜேபி வெற்றி பெற்றிருக்குது. வெற்றிக்கு தேர்தலுக்கு முன்னால் தேர்தலுக்கு பின்னால் கிபி கியூம் என்பது போல் தேர்தலுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய அதிகாரப்பூர்வ நாளேடு கூட பிஜேபியை எவ்வளோ கேவலப்படுத்தினாங்க. ஆனால் 5 மாநிலத்தில் 3 மாநிலத்தில் பிஜேபி வெற்றி பெற்றனால் திமுக நாளேடுகள் கூட கொஞ்சம் அமுக்கி தான் வாசிக்கிறாங்க. அந்த அடிப்படையில் வந்து எடப்பாடி பழனிசாமி கூட நினைச்சாரு காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்தலாம்னு நினைச்சாரு. ஆனால் அங்கே வந்து ஒன்றும் பண்ண முடியாத நிலைமைகள். ஆகவே எடப்பாடி பழனிசாமியுடைய டீமை பொறுத்தவரைக்கும் நித்தம் கண்டம் பூர்ணா ஐஸ் என்ற நிலைப்பாடு தான் உள்ளது. ஆனால் இதில் வந்து பாஜகவை பொறுத்தவரையிலும் ஓபிஎஸ்ஐ ஒருபோதும் அவங்க கைவிட மாட்டாங்க. ஓபிஎஸ் நம்பிக்கை உரியவர். என்ன பண்ணுவாங்க கைவிட மாட்டாங்கன்னா, இப்போ தேர்தலில் எம்பிஷன் கொடுப்பாங்க, அவருக்கு கூட அவருக்கு மகனு கொடுப்பாங்க. அடுத்து பார்லிமெண்ட் இந்த 39 தொகுதி இல்லையா, 39 சட்டமன்ற பார்லிமெண்ட் தொகுதியில் கண்டிப்பாக ஓபிஎஸ் அவர்களுக்கு சீட்டு கொடுப்பாங்க. ஜெயிக்கணுமே, அப்படி ஜெயிப்பாங்க சார். அவங்களுக்கு சார் இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்தியாவில் எல்லாமே ஜாதி அரசியல் தான். ஜாதியினுடைய பின்பலத்தை வச்சு தேர்தல் எல்லாரும் நிற்கிறாங்க. நீங்க தான் சொன்னீங்க ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி. ஆமா, திமுக கிட்டத்தட்ட 39 தொகுதி ஜெயிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஆய்வுகள்லாம் சொல்லுது. ஆமா, அப்படி இருக்கும்போது ஓபிஎஸ் கொடுத்தானா அவர் பையனுக்கு கொடுத்தானே ஜெயிக்கணும்ல சார். உங்களுக்கு ஒரு யூகம் தானே, தேர்தல் வெற்றி என்பது ஒரு யூகம் தானே. சரி, தென் மாவட்டத்தில் முக்குளத்தூர் வாக்கு இருக்குது. அந்த முக்குளத்தூர் வாக்குல வந்து ஓபிஎஸ் அந்த முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவர், இவரை நம்ம ஒரு சீட்டு கொடுத்து வைக்க வச்சோம்னா அவங்களுடைய ஆதரவாளருக்கு நமக்கு ஓட்டு கிடைக்கும்ல. எப்படி நிப்பாரு அவர் தனியா நிப்பாரா, இல்ல பிஜேபி சின்னத்தில் நிப்பாரா, இல்ல வேறு சின்னத்தில் நிப்பாரா? சார், அவர் வந்து நிச்சயமாக தாமரைப்பூ சின்னத்துக்கு அதிகமாக நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவருக்கு மகன் நிற்பார், பிஜேபி காரர் ஆயிடுவார், அவருடைய மகன் நிற்பார். அதன் பிறகு பார்லிமெண்ட் தேர்தல் முடிஞ்ச பிறகு ஓபிஎஸ் கவர்னர் ஆகிறார். இந்தியாவில் உள்ள ஏதாவது ஒரு மாநிலத்தில் ஓபிஎஸ் அவர்கள் நிச்சயமாக கவர்னர் ஆவார். அரசியல். ஆனால் எடப்பாடி அரசியல் முடிச்சுட்டு ஆளுநர் ஆக்குறது அது தப்பு இல்லையா? என்ன இருக்குது வந்து இப்போ அரசு இந்தியாவில் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் இருக்கிறாங்க, இப்போ கவர்னர் ஆகிறாங்க. இதெல்லாம் இயல்பு தானே வந்து. அதாவது ஆனால் எடப்பாடியை போல் துரோகம் செய்ய மாட்டார். எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கின யாரு? சசிகலா தானே, டிடிவி தினகரன் தானே. அப்படிப்பட்டாலும் நீ யாருன்னே தெரியும், உண்டை விட்டு 2 கஞ்சி எடப்பாடி பெரியவரா அல்லது 3 முறை முதலமைச்சராக இருந்து அந்த பீரியட் முடிஞ்சவனா அப்படியே சசிகலா ஜெயலலிதா அம்மாட்ட கொடுத்தாரு, அவர் பெரியவரா நினைச்சு பாருங்க. 4.5 வருஷம் வெற்றிகரமா முதலமைச்சர். எந்த வெற்றியும் கிடையாது. மக்களுடைய வரி பணம் தான் வெத்தாகி உள்ளது. அவர்கள் பணத்தில் வெற்றி கண்டு உள்ளார்கள். 4 ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமியோட நீங்க அமைச்சரவையில் எந்தெந்த அமைச்சர் என்ன பண்ணாங்க? இன்னைக்கு இவ்வளவு மோசமான இந்த திமுக ஆட்சியில் கூட இன்னைக்கு நிர்வாகம் மோசமான காரணம் எடப்பாடி பழனிசாமி அமைச்சரை செய்யக்கூடிய தப்பான நிர்வாகம் தான் இன்னைக்கு இவ்வளவு. அவங்க ஆட்சி வரது யார் காரணம்? திமுக ஆட்சி வர்றதுக்கு ஜெயலலிதா காரணமா, திமுக ஆட்சி எடப்பாடி காரணமா? எடப்பாடி அன்கோ தான் திமுக ஆட்சி வர வச்சிருக்குது. சரி, எடப்பாடி கலங்கிட்டாங்க.
ஓபிஎஸ் மோடியை பார்த்தோன்னே, பிரதமர் மோடியை பார்த்தோன்னே அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன செய்வாங்க இனி? ரொம்ப வெயிட் அண்ட் வாட்சா? தேர்தல் அறிவித்த பிறகு பிஜேபி ஒரேடியாக தாக்குவாங்களா, இல்லை அவர்களும் மெதுவாக சசிகலா பக்கம் போக வாய்ப்பு இருக்கிறது? அப்படி கூட செய்திகள் கசிகின்றன. மெதுவாக 2 பேரும் பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கோ அப்படி கூட செய்திகள் கசிகின்றன. அதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா அம்மையார் மூவரும் கண்டிப்பாக ஒருங்கிணைந்து வரக்கூடிய பார்லிமெண்ட் தேர்தலில் சந்திப்பார்கள். அந்த மூவரும் ஒருங்கிணைவது பாஜகவுடைய தலைமையில் தான் நிர்வாகம் அவங்க அந்த தேர்தலை சந்திப்பாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதனால தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா, இரட்டையில் நம்ம கையில் இருக்குது, பொதுச்செயலர் நாம தான், நம்மளை தொண்டரை கரெக்டாக போட்டோன்னா ஓட்டு ஜனங்க போட்டோன்னா இவர் என்ன சசிகலா, இவர் என்ன ஜெயலலிதாவா, இல்லை இவர் என்ன எம்ஜிஆரா சொல்லுங்கள். அதனால் இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும், பார்லிமெண்ட் தேர்தலை பொறுத்தவரையும் பாஜக மத்தியில் ஆட்சி அமைக்கும் என்ற நிலைப்பாடு அறுதிப்பெருமான மக்களிடம் அந்த நம்பிக்கை வந்துள்ளது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மத்தியில் பிஜேபி நினைக்கணும் ஏதாவது ஒரு 5 சீட்டு அது வரணும் என்ற நிலைப்பாடு அவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்குது. அதனால தான் தொடர்ந்து அவர் சொல்வார், நான் தமிழை ஆதரிக்கிறேன், தமிழ்நாட்டில் அந்த பல்வேறு திட்டங்களை கொண்டு வருகிறேன், உலக நாடுகள் ஃபுல்லாக யாதும் ஊரே யாவருங்கள் என்ற கலிப்புங்கன்னு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக பரப்புறது. இந்தியாவில் எந்த பிரதமர் இப்படி பரப்பல அப்படின்றால் தமிழுக்கு சென்னை காசி தமிழ் சங்கம் பண்ணாரு, சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் பண்ணாரு, தமிழ்நாட்டின் வளர்ச்சியுடைய தமிழ்நாட்டு இதிகாசங்கள் வரலாறுலாம் சொல்றாருல. சார், இபிஎஸ் என்ன பண்ணுவார்? சசிகலா பக்கம் போக வாய்ப்பு இருக்கா? பேச்சு நடக்குமா? இன்னும் 3 மாதங்கள், அதாவது அதெல்லாம் வேண்டாம், தனியாக போயிட்டு வாக்கு எவ்வளவுங்கிறது கணிக்க போறாரு. இல்லை சார், எடப்பாடியுடைய டீம் என்ன நினைக்குதுன்னா, இனிமேல் எந்த காரணம் சசிகலாவிட்ட போகிறதுக்கு அவங்க தயாராக இல்லை. சசிகலா ஓட்ட போல திரும்ப நமக்கு புனிய வேணும். இப்போ நாங்களும் நிமிந்தாச்சு, தனி கொடுத்தன வந்தாச்சு, இனிமேல் ஆட்சி வருதோ வராத போதோ அப்புறம் பஸ்ஸுக்கு நாம தான் ஓனர் என்ற நிலைப்பாட்டில் எடப்பாடி டீம் இருக்கிறாங்க. ஆகவே சசிகலாவை அவர்களை சேர்க்க மாட்டார்கள். ஆனால் ஒரு விஷயம், சசிகலா அம்மா பல முறை செய்தியிலையும் சந்திக்கிறாங்க, அவங்க நடத்தக்கூடிய தொலைக்காட்சியிலையும் பேசும்போது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை பற்றி தவறான ஒரு வார்த்தை கூட எங்கேயுமே பேசலை. அதில் அவங்க பெருந்தன்மையாக செயல்படுறாங்க. என்ன காரணம்? இன்னைக்கு ஒரு நாள் சேர போகிறோம். ஆமாம், பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்து விட்டால் அந்த நிலைப்பாடு ஒரு நைக்காவது உங்களை சேரலாம். அதற்கு மீண்டும் பாஜக அந்த சேருவதற்கான நிலைப்பாடை ஏற்படுத்தலாம். அந்த நிலைப்பாடு வரும்போது எதுக்கு தேவையில்லாமல் பேசணும் அதுக்காக சைலண்டாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஜெயலலிதாமையோட பணித்தவர்கள். அதனால் தமிழ்நாடு முழுவதும் அரசியல் உள்கட்டமைப்பு சசிகலா அம்மாவுக்கு தெரியும். அப்படிங்கும்போது நீங்கள் எவ்வளோ தூரம் ஓடிவீங்க தெரியும். பட்டத்தை பறக்க விடக்கூடியவனுக்கு நூல் எவ்வளோ ஹைட்டு போகணும்னு விடுவனுக்கு தெரியும் சார். அப்படி இருக்கும்போது சசிகலா அம்மாவுக்கு நீ எவ்வளோ தூரம் ஓடணும் அவங்களுக்கு தெரியும். பட் இன்னைக்கு சூழ்நிலை சீரகத்தில் அவங்க சைலண்டாக இருக்கிறாங்க. ஓபிஎஸ்க்கும் தெரியல, கொண்டு போய் மனு கொடுத்தாரு, தனியாக பேசினாரு, பிரதமர்கிட்ட போய் ரொம்ப தாழ்ந்து போய் அவருடைய பாவனை ரொம்ப தாழ்ந்து போய் ஏதோ அவர் ரொம்ப மன்றாடி கேட்டுட்டு இருந்தாரு. அப்படி பார்க்கும்போது ஓபிஎஸ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையோடும் சரி சசிகலா அம்மையோடும் இல்லை தாழ்வான ஒரு அந்த பணிவு எல்லாருக்கும் வரும். அதில் வட இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வட இந்தியா தலைவர்கள் ஓபிஎஸ் ரொம்ப விரும்புகிறாங்க. ஒரு பெரிய ஆன்மீகவாதியான நிலைப்பாடு இருக்கிறாங்க. அந்த நிலைப்பாட்டில் இருக்கனால பாஜக ஓபிஎஸ்ஸை விடாது. ஆனால் இதுதான் இப்போ எடப்பாடி டீமுக்கு மிகப்பெரிய அதிர்வாலையான ஒரு நிலைப்பாடு உள்ளது. ஆனால் மத்திய அரசால் மோடியாலோ அமித்ஷாவாலேயோ எடப்பாடி ஒன்றும் செய்ய முடியாது. சார் விசாரணை பண்ணலாம் சார். எல்லா அமைச்சர்களுமே நிர்வாகத்தில் ஊழல் பண்ணியிருக்காங்களா, சொத்து குவிச்சிருக்காங்க, ஏகப்பட்ட குளறி பண்ணியிருக்காங்க. தனியாக இப்போ நீதிபதி சந்திரசூட் அவர்கள், நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் இன்னைக்கு எவ்வளோ தைரியமாக ஊழல் விசாரணை பண்ணணும்னு பண்ணுறாங்கல்ல. அப்போ நீதிமன்றங்கள் எவ்வளோ பெரிய நிற்கிறாங்க ஃபீல்டுக்கு. அப்போ அதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுப்பாங்கல்ல, எடுக்காமல் இருக்க மாட்டாங்கல்ல. உங்களுக்கு ஆளுநரை தான் குற்றம் சொல்லுவீங்க, அண்ணாமலையே குற்றம் சொல்லுவீங்க, நீதிமன்றத்தை போய் குற்றம் சொல்ல முடியுமா? ஆகவே நீதிமன்றம் மூலம் விசாரணை பண்ணும்போது என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள். அதுக்கு கேசிபி ரமணி, விஜயபாஸ்கர், எடப்பாடி எல்லாமே ஊழல் வழக்கில் இருக்கிறாங்க. எங்களுடைய ஓபிஎஸும் ஊழல் வழக்கில் இருக்கிறாங்க. ஆகவே விசாரணை செய்யும்போது யார் ஊழல்வாதி யார் நிரபராதி என்பது நீதிமன்றம் சொல்லும். அந்த நீதிமன்றத்தின் முன்பு இவர்களது குற்றத்தின் முன்பு நிற்கப்படுவார்கள். அப்படி நிற்கக்கூடிய போது அது மக்கள் மன்றத்தில் வெளிச்சல் யார் ஊழல்வாதி யார் ஆக்ட் யார் ஃபேக்ட் என்பது தெரிய வரும். ஆகவே ஓபிஎஸ் கொடுத்த மனு முழுக்க எடப்பாடி டீமுடைய ஊழல் ஃபைல் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. சரி, நீங்கள் சொன்னீங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசு பெருசாலாம் குற்றம் சுமத்துறதில்ல, பிஜேபியோட கூட்டணி இல்லைங்கிறது மட்டும் தான் சொல்கிறாரு. தேர்தல் வரைக்கும் அவர் காத்திருப்பார், தேர்தலுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாருன்னு தெரியல. இதே மாதிரி பிஜேபி இருக்குது. பிறகு ஒரு தடவை எடப்பாடியுடைய தயவு வேணுமோ இல்லை தேர்தலுக்கு முன்னாலேயே வேணுமோ அப்படிங்கிற எண்ணம் பிஜேபிக்கு இருக்குல்ல சார்? பிஜேபியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஏடிஎம்கே அன்று முதல் இன்று வரையிலும் பிரிந்தவர்கள் ஒன்று சேரணும் அவங்க நினைக்கிறாங்க. பிஜேபியுடைய அஜெண்டாவில் பிரிஞ்ச அதிமுக ஒருங்கிணைந்து செயல்படுங்க, அப்போ தான் நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை எதிர்கொள்ள முடியும்னு நினைக்கிறாங்க. பட் எடப்பாடி டீம் நினைக்கிறேன்னா வேண்டாம்,
இந்த டீம் வேண்டாம், இந்த டீம் வேண்டாம், இந்த டீம் வேண்டாம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரிங்க ரைட் ஓகேன்னு அந்த என்டிஏ கூட்டத்திலும் கூப்பிட்டு ரெகனேஷன் கொடுத்தாங்க. திடீர்னு வந்து என்னன்னா அடுத்த 2026 அதிகார பயங்கரமான யார், நீங்கள் முதல்வர் நான் முதல்வர், அண்ணாமலை நான் எப்படி உங்களை முதலமைச்சராக முடியும், எங்கள் கட்சி வளரணும், எங்கள் கட்சி ஆட்சி வரணும் நினைப்பது உங்களுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கும்போது இதில் தான் அவங்க வந்து பிரிவினை ஏற்பட்டது. அந்த பிரிவினை காரணத்தினால அவங்க பொலிட் பியூரோவை கூப்பிட்டு நாங்கள் இனிமேல் எந்த காலத்திலையும் இல்லைன்னு சொன்னாங்க. பொதுக்குழுலையும் நாங்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க. சரி இது வந்து ஆகவே சாப்பிட்டா அதாவது முறைகேடாக வயிறு அறியாமல் சாப்பிடும்போது என்னைக்காவது வாந்தி எடுத்தானே ஆகணும். ஆக வாந்தி எடுப்பார்கள். அதில் அந்த வாந்தி எடுப்பது வந்து இடியும் ஐடியும் கூட இருந்து கண்டிப்பாக என்ன பண்ணீங்க, என்ன சாப்பிட்டீங்க, என்ன விசாரணை பண்ண தான் செய்வாங்க. ஆறுமுகசாமி விசாரணை கமிஷன் வெயிட்டிங்கில் இருக்குது. அதில் தான் கொடநாடு மேட்டெல்லாம் உள்ளே இருக்குது. இவங்க என்ன தான் எடப்பாடி பழனிசாமி டீமும் திமுகவும் ரகசியமாக தொடர்பில் இருந்து நீ இப்போ வந்து நான் எதுவும் என்னை பற்றி எதுவும் கண்டுக்கிடாத, உங்க கூட தான் நான் கண்டுவிட மாட்டேன், நானும் தூசி தர மாட்டேன், நீ என்னை பற்றி எதுவும் கேட்காதன்னு ரகசியமான ஒரு நிலைப்பாடு தான் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கல இல்லை ஓபிஎஸ் எடப்பாடியோட சேர்த்து வைக்க ஆசைப்பட்டாரா, சேர்த்து வைக்கணும்னு இல்லை அதாவது ஓபிஎஸ்ஐ எடப்பாடி டீம் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் பிஜேபி நினைச்சா அந்த ப்ரெஷர் இல்லை அப்படி கொடுத்து பார்த்தேன் சார், எல்லாமே கொடுத்து பார்த்துட்டாங்களா, வேலைக்காகல எல்லாமே கொடுத்து பார்த்தாச்சு. எடப்பாடி டீமில் இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் தெளிவாக இருக்கிறாங்க. ஆட்சி வராவிட்டாலும் பரவாயில்ல, நாம பஸ்ஸுக்கு ஓனர் ஆகணும் நிலைமையில் அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. இந்த தெளிவுரை என்பது எல்லாமே திமுகவுக்கு பெரிய லாபம். ஒரு சின்ன இடம் கிடைச்சா பரவாயில்லன்னு ஓபிஎஸ் நினைக்கிறாரோ ஏடிஎம்கேல? சார் ஏடிஎம் அவங்க வந்து சொல்லியாச்சுல்ல, பேசி பார்த்தார் பண்ண பார்த்து சொல்லிப்பார் தள்ளி கலந்து கிராமத்தில் பழமொழி சொல்ல மாதிரி ஓபிஎஸ்ஐ அவர்கள் சேர்க்க மாட்டார்கள், டிடிவி தினகரனை அவர்கள் சேர்க்க மாட்டார்கள், சசிகலாவை அவர்கள் சேர்க்க மாட்டார்கள். ஆகவே இந்த நிலைப்பாடு இருக்கும்போது தென் மாவட்டத்தில் அதிமுகவுக்கு பெரிய சரிவு தான் சந்திக்கும். தவிர்த்து அங்கே வெற்றி என்ற நிலைப்பாடு நிச்சயமாக இருக்காது. தென் மாவட்டத்தில் இருக்கின்ற முக்கியத்துவ வாக்குகள் எல்லாமே ஓபிஎஸ் டிடிவி மூலமாக பிஜேபி அணிக்கு வரணும் அப்படிங்கிற திட்டத்தில் ஒரு பகுதியாக தான் ஓபிஎஸ் இப்பொழுது ரொம்ப நெருக்கம் காட்டாரு பிஜேபிக்கு. தவறு இல்லையே, வெற்றி பெற வேண்டும் தானே இலக்கு தானே, ஆட்சி அமைக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும் இலக்கில் வந்து அந்த மாதிரி நினைப்பில் தவறுன்னு இல்லையே. இல்லை தவறுக்காகல, அந்த ஓட்டு தான் அவர் ஜெயிக்க முடியுமாங்கிறது இன்னைக்கு நிலைமையில தெரியல. ஜெயிக்க முடியும் ரொம்ப கஷ்டம் தான். ஓட்டு கன்சாலிடேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகி. ஆமாம் கண்டிப்பாக 100% அந்த அந்த இது சிந்தனை உண்டு. மூவரும் ஒருங்கிணைந்து பாஜகவுடன் கூட்டணி வைத்து வெற்றி பெற்றால் அந்த நிலை எலெக்ஷனில் அதிக வாக்குகள் பெறக்கூடிய நிலைப்பாடில் இருக்கிற ரெண்டாவது சின்ன கட்சிகள் இருக்கிறாங்க, நிறைய ஜாதி கட்சிகள் இருக்கிறாங்க. ரெண்டாவது தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஜாதி ரீதியான ஒரு அரசியல் தான். அந்த அரசியல் பார்த்து நீங்கள் திமுக அதிமுக என்ன பண்ணுறாங்க, கொங்கு மண்டல சமுதாயத்துக்கும் தென் மாவட்டத்தில் குறிப்பிட்ட சமுதாயத்துக்கும் இவ்வளோ சீட்டு கொடு இவ்வளோ கொடு, மற்றவங்களை எத்தனை பேர் தொங்க விடுறாங்க. அந்த அடிப்படையில் சிறிய ஜாதி சங்கங்கள் நிறைய அரசியல் கட்சியிலும் இருக்குது. அவங்களும் வந்து பிஜேபியோட கூட்டணியை வச்சு கண்டிப்பாக அப்புறம். ஆனால் இந்த நிலைமை ஏற்பட்டும் போது எடப்பாடி பழனிசாமி தனித்துவமான ஒரு கூட்டணி பிஜேபியுடன் கூட்டணி இல்லாமல் தனியாக இருந்தால் ஒரு சீட்டோடு அவங்க வாங்க மாட்டாங்க. பிஜேபி வாங்கிடுவா. பிஜேபி குறைஞ்சபட்சம் இந்த தென் மாவட்டத்தில் நான் சொல்கிறேன், குறைஞ்சபட்சம் இந்த கூட்டணி அமைத்தால் குறைந்தபட்சம் 3 to 5 MP சீட்டு அவங்க பிடிப்பாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் எடப்பாடி டீம் ஒரு சீட்டு கூட வாங்காது. அத்தனை திமுக கூட்டணிக்கு லாபம். பிஜேபிக்கு எப்படி 5 சீட் கிடைக்கும். நீங்கள் பொறுத்து பாருங்கள் சார், நீங்கள் பொறுத்து பாருங்கள். ஏன்னா பாஜக பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு செய்யக்கூடிய அனைத்து திட்டங்களும் தமிழ்நாட்டை பொறுத்த இளைஞர்கள் விரும்புகிறாங்க. தமிழக இளைஞர்களை பொறுத்தவரையிலும் திராவிட கட்சிகளுக்கு மூடுதல் நடத்தணும்னு நினைக்கிறாங்க. அந்த மூடுதல் நடக்கும்போது சரி மோடியுடைய திட்டங்கள், அயோத்தியா திட்டங்கள், இந்த மாதிரி பல திட்டங்கள் வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு வைரலான ஒரு நிலைப்பாடு தாக்கம் இருக்குது. அந்த தாக்கம் ஓட்டு வாங்கியாக உருவாக்குறதுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து உரிமைக்காக திரு வி. ராமன் மிக்க நன்றி. ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான் தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ்.